ஹாய்ப்பா, நான் அம்மா பானு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பெண்கள் அவசியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய 8 விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில பெண்களுக்கு சில குணங்கள் இருக்கும். அதை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுகளை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் மாற்றிக்கிறேங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளை சோம்பலை நம்ம விரட்டிடணும். வேலைக்கு போயில எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறோமோ அதே மாதிரியே வீட்டில் இருக்கிற பெண்களும் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது நம்ம நாளைக்கு என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ராத்திரியே நம்ம முடிவு எடுத்து மனசில் அப்படியே பதிச்சிடணும். அப்போ மறுநாள் காலைல நீங்கள் எந்திரிச்சு உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணுங்கிற ஒரு சுறுசுறுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த எப்படி உங்களுக்கு உணர்வு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் வேலைகளை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்படி இல்லையா ஒரு இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கிறங்க. ஓகேயா, உங்களுடைய வசதியை பொறுத்து செஞ்சுக்கிறங்க. மூணாவது, நம்ம இருக்கிற வீட்டை நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கிறோம். சின்ன வீடுக்காரவங்க கரெக்டாக அந்த ஜாமானாக வச்சுக்கிறணும். அப்போ தான் அந்தந்த இடத்துல கரெக்டாக இருந்தாலே உனக்கு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். ஓகேயா, அதே நேரத்தில் பெரிய வீட்டுக்காரவங்க வேலைகளை பிரித்து வச்சுக்கிறணும். ஒரு நாளைக்கு வீட்டை அடித்து விடணும், ஒரு நாளைக்கு ஜன்னலை துடைக்கணும், ஒரு நாளைக்கு ஃபேனை துடைக்கணும், ஒரு நாளைக்கு வீட்டை துடைச்சிடணும். அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. அப்போ உங்கள் வீடு எப்போவுமே நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். சின்ன வீட பெரிய வீடு நம்ம நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நல்லது. எப்படி செய்யணும் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டுறணும். இப்படித்தான் செய்யணும், இந்த கிழமை இதை செய்யணும், நாளைக்கு இதை செய்யணும், மறுநாள் இதை செய்யணும். நீங்கள் ஒரு திட்டம் போட்டுறணும். திட்டம் போட்டினாலே நீங்கள் கரெக்டாக செஞ்சுருவீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக பெரிய வீடோ சின்ன வீடோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா. நாலாவது, ஒரு சிலர் சமையல் கட்டுக்குள்ளே போனால் அந்த வேலையை முடிச்சுட்டு வரவே மாட்டாங்க. கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க, மறுபடியும் ஹாலில் இருந்துருவாங்க, இல்லை ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க, அப்படியே அவங்க ஒரு 4 ஹவர் 5 ஹவர் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு பெரிய சமையலாக இருந்தால் 1 மணி நேரம், குட்டி சமையலாக இருந்தால் அரை மணி நேரத்தில் முடிச்சிடணும். 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடணும். இவ்வளோ தான் சமையல் கட்டுக்குள்ள நம்ம இருக்கிற டைம். அந்த டயத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டாலே உங்களுக்கு பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும். 5வது, ஃபோன் பேசிக்கிட்டே டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஃபோன் பேசவும் செய்யணும், அதே நேரத்தில் நம்ம வேலையும் செஞ்சிடணும். ஃபோன் பேசிக்கிட்டு நம்ம வீட்டை கூட்டலாம், எதையாவது ஜன்னல் இருந்தாலும் எதையும் துடைக்கலாம், வீட்டை அடித்து விடலாம், துணியை மடித்து வைக்கலாம். இந்த மாதிரி உள்ள வேலைகள் நம்ம பார்த்து பேசிக்கிட்டே சமையலை கூட நீங்கள் முடிச்சிடலாம். பேச்சாக இருக்கணும், நம்ம கவனங்கள் சமையலில் இருக்கணும். அந்தளவு கூட நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேயா. ஃபோன் பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு அது 1 மணி நேரம் பேசுவீங்க, அரை மணி நேரம் பேசுவீங்கன்னா டைம் வேஸ்ட்டு தானே. அந்த நேரத்துக்கு நீங்கள் வேலைகளை முடிச்சிடலாம். ஓகேயா. அந்த மாதிரி வேலைகளை முடிக்க முடியாதவங்க, ஃபோன் பேசிக்கிட்டே என்னால் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பேசுங்க. 6வது, நம்மள சில பேர் செய்கிறது என்னென்னா, சமைச்சு முடிச்சோன்னா கையோடு அதை கழுவி காய வைக்கிற இடத்துல வைக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு டைம் அதுலேயே கிடக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம், இல்லைன்னா வேலைக்கு ஆள் வர தொட்டிக்கும் அதிலையே போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் இப்போ பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்கணும், வீட்டுக்காரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது உங்களுக்கே ஒரு ப்ரெஷராக இருக்காதா? கையோட கழுவி வச்சுருங்க. பாத்திரங்களை குறைச்சி யூஸ் பண்ணுங்கள், கையோட கழுவி வச்சுருங்க. கழுவி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் நல்லா நீட்டாயிரும். அழகாக கூட்டிட்டு தொடச்சிட்டு நீங்கள் அழகாக சமைக்கிறதுக்குள்ள அடையாளமே தெரியாமல் நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் ஹாலில் இருந்துடலாம். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா. 7வது, நிறையா பெண்கள் செய்கிற தவறு ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கிறத பற்றி நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. மற்றவங்க வீட்டில் இருக்கிறத பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்கள்ட்ட அது இருக்குது, நம்மகிட்ட இது இல்லை. அவங்க அது செஞ்சுட்டாங்க, நம்ம என்ன செய்யலை. நம்ம மற்றவங்களோட நம்ம போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லைப்பா. அப்படி நீங்கள் மற்றவங்களோட போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை நீங்கள் இழந்துருவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு மாற்றிக்கிறங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறங்க. ஓகேயா. ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க, எப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுவாங்க, நம்ம லேசாக சொல்லியிருப்போம், அது மறுபடியும் அதில் ஒன்றுமே இருக்காது, நம்ம சொல்ல மாட்டோம். அதையே நோண்டி கிளறி கேட்பாங்க. சில பேருக்கு அது சொல்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. சில பேர் சரி எதுக்கு சொல்லுவானே அப்படின்னு இருந்துருவாங்க. சரியா. அதையே கிளறி கேட்காதீங்க. அவங்க விரும்பினா சொல்லட்டும். அதை விட்டுட்டு அதே யாவத்துலேயே உங்கள் மூளையை போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இவங்க வீட்டு விஷயத்தை அடுத்த வீட்டு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். அதை அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்கப்பா. அந்த பழக்கம் இருந்துச்சுண்டா இன்றைக்கே அதை மாற்றிக்கிறங்க. யார்கிட்டையுமே எதையுமே கிளறி கேட்காதீங்க. அது ஒரு நல்ல பழக்கங்கள் கிடையாது. உங்கள் மேலே உள்ள ஒரு மதிப்பு அந்த இடத்துல குறையும். உங்களுக்கு மதிப்பு குறையணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க. இல்லை நீங்கள் நல்லா மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட்டுருங்க. ஓகேயா. இன்றைக்கி
கொஞ்சம் இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற இதில் நம்ம பற்றி பார்க்கலாம், பேசலாம், நிறையவே பேசலாம். ஓகேயா? இது அம்மா பானுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறது அவ்வளோதான். வேறு யாரையும் நான் குறை குத்தம் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச சில இதுகளை உங்கள்கிட்ட நான் முன் வைக்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பழக்கங்கள் இருந்தால் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா சீராக இருக்கும்ல. நமக்கு முக்கியம் நம்ம ஃபேமிலி தானே, மற்றவங்க முக்கியம் இல்லைல்ல. அதனால் உங்கள் ஃபேமிலிக்கானே நீங்கள் யோசனை பண்ணுங்கள், மற்றவங்க யாருக்கானே நீங்கள் யோசனை பண்ணாதீங்க. ஓகேயா? இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கிறங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறங்களேன். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? பாய், see you.